بحبيب الله طه المصطفى بدر الكمال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. தொடர் 73. இந்த உலகத்தில் மனிதனுடைய இறைச்சியை தின்பதற்கு மனிதன் விரும்புவானா? கேட்பதற்கே நமக்கு கடுமையாக இருக்கிறது. அவ்வளவு ஒரு மோசமான குற்றத்தை அல் குர்ஆன் இன்றைக்கு நமக்கு பேசுகிறது. நீங்கள் அந்த குற்றத்தை செய்தால் அது மனித மாமிசத்தை உண்பதற்கு சமம் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லுது. இன்னும் பல உபதேசங்களை சொல்கிறது. எண்ணங்கள் இருக்குது பாருங்க. இதுதான் நம்ம வாழ்வினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தலையானது. நம்மளுடைய காரியங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் தலையானது எண்ணம். வாழ்வினுடைய எல்லா பிரச்சனைக்கும் தலையானதும் எண்ணம் தான். நல்ல எண்ணம் கொண்டு விட்டால் அது பிரச்சனையே வராது. பிரச்சனையிலிருந்து நாம் எங்கோ தூரமாக சென்று விடுவோம். ஆனால் வாழ்வில் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய துணையையோ, நம்முடைய பிள்ளைகளையோ, பெற்றோர்களையோ, உறவினர்களையோ, நண்பர்களையோ, யாராக இருந்தாலும் அவர்கள் குறித்து ஒரு தப்பெண்ணம் உள்ளத்திலே பட ஆரம்பிக்குது. அது ஒரு விஷம் மாதிரி, அது ஒரு நோய் மாதிரி. ஆரம்பத்திலேயே களைந்து எடுக்க வேண்டும். அந்த தப்பெண்ணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும் என்றால், மிகப்பெரிய பிளவை நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஏற்பட்டுவிடும். அவர்கள் எதை செய்தாலும் இதுதான் அவர்கள் செய்வதற்கு காரணம், இதுதான், இது அவர்களுடைய வாழ்வில் இதுதான் அடிப்படை காரணமாக, எனக்கு எதிராக செயல்படுவதுதான் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே வருவோம். எல்லா காரியங்களுக்கும் யதார்த்தமாக அவர்கள் செய்யக்கூடிய பல காரியங்களுக்கு நம்முடைய எண்ணங்கள் சரியாக இல்லாத காரணத்தினால் அது குறித்து தவறான முடிவையே எடுத்துக்கொண்டு வருவோம். அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன? எண்ணம் தான் அடிப்படை காரணம். அப்ப இந்த எண்ணங்களையும் என்ன செய்யணும்? நாம சரி செய்ய வேண்டும். இன்னும் பல செய்திகளை அல் குர்ஆன் சொல்கிறது. பாருங்கள், அல்லாஹ் பேசுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظنி, எண்ணங்களில் பலவற்றை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள். இன்ன பஅதல்-ظنி இஸ்முன், ஏனென்று சொன்னால் எண்ணங்களிலே சிலது பாவமாக இருக்கிறது. அப்ப எண்ணங்களை என்ன செய்யணும்? சீர்படுத்தணும். எண்ணங்கள் சீரானால் நம்மளுடைய வாழ்வு சீராகும் என்பதை இந்த செய்தியின் உள்ளமைப்பு என்ன செய்து நமக்கு சொல்லித்தருது. இது மெயின் என்ன? எண்ணங்களை சீரமைக்க வேண்டும் என்பதுதான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், வலா தஜஸ்ஸஸு, எண்ணம் பிரச்சனையான பிறகு என்ன ஆகும்னா, அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம். என்ன அவன் உண்மையிலேயே நம்மளை அப்படி நினைக்கிறானான்னு பரிசோதிக்க போக ஆரம்பிக்கிறோம். துருவி ஆராயிரும். அடுத்தவனுடைய குறைய வலா தஜஸ்ஸஸு, துருவி ஆராயாதீர்கள். நம்மளுடைய வாழ்வை உற்றுவோம். நிறைய பேரு தன்னுடைய வாழ்வை விட்டு விடுவார்கள். ஆனால் பிறருடைய வாழ்வில் போய் நின்று கொண்டு அவர்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் துருவி ஆராயக்கூடிய மோசமான காரியத்தை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த துருவி ஆராயக்கூடிய பண்பையும் குர்ஆன் என்ன செய்யுது? தடை செய்யுது. யாரையும் துருவி என்ன செய்யக்கூடாது? ஆராயக்கூடாது. துருவி ஆராயாதீர்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். வலா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை குறித்து புறம் பேச வேண்டாம். அயுஹிப்பு அஹதுகும் யஅகுல லஹ்ம அஹீஹி மைதன் ஃபகரிஹ்துமுஹு, அல்லாஹ் கேட்கின்றான். என்ன அந்த இறைச்சி சாப்பிடுறது சொன்னோமே, மனித இறைச்சி யாராவது சாப்பிட விரும்புவார்களா அப்படின்னு கேட்டோமே. அல்லாஹ் சொல்கின்றான், அய்யகுல லஹ்ம அஹீஹி, உங்களுடைய சகோதரனுடைய அந்த மாமிசத்தை புதிக்க விரும்புவாரா? எவராவது இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா? அதனை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள், நீங்கள் வெறுப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆகையால் அந்த புறம் பேசக்கூடிய அந்த பண்பு என்பது மிக மிக மோசமான ஒரு பண்பு. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்துல கேட்கிறார்கள், புறம் பேசுவது என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் வழக்கம் போல அல்லாஹும் தூதரும் அறிந்தவர்கள், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய சகோதரனை குறித்து அவன் விரும்பாத ஒன்றை நீங்கள் பேசுவதுதான் புறம். உங்கள் சகோதரன் விரும்பாத ஒன்றை என்ன செய்றீங்க? நீங்க பேசுறதுதான் புறம். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்றை பேசலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உங்கள் சகோதரன் குறித்து அவன் விரும்பாத ஒன்றை பேசுவதுதான் புறம் என்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்றை பேசலாமா அப்படிங்கிறாங்க. ஐயா, நீங்க பேசுறதே அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒண்ணுதான், அவன்கிட்ட இருக்கக்கூடியது. ஆனா வெளியில பேசப்படுறத அவன் விரும்பல. அவன் விரும்பாத ஒண்ணு நீங்க என்ன செய்றீங்க? பேசுறீங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அவன்கிட்ட இருக்கக்கூடியதை பேசினால்தான் புறம், இல்லாததை பேசினால் அவதூறாக அது மாறி போய்விடும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். இதுல பல உபதேசங்கள் நமக்கு என்ன செய்யுது? அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வில் நடந்ததை மையப்படுத்தி சொல்லப்பட்ட தகவல் தான் இது. அப்ப அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க? பிறருடைய மானத்தை களங்கப்படுத்தக்கூடிய அந்த செயல்களை அங்கங்கேயே கண்டிச்சுட்டு வராங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, சில பேரை குறித்து தவறாக அவங்களே சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் சிலரை குறித்து தவறாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பேசினேன். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு இன்னென்ன பொருட்களை கொடுத்தாலும் நான் யாரை குறித்தும் தவறாக பேச மாட்டேன். தொடர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இன்னொரு மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறித்து, அவங்க கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க, அவங்க குட்டையானவங்க அப்படிங்கறத சைகை மூலமா யார் செய்து காமிக்கிறா? ஆயிஷா ரலியல்லாஹு செய்து காமிக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய செயலிலே, உன்னுடைய நல்லமல்களிலே நீ ஒரு செயலை கலந்து விட்டாய், அதை கடல்ல தூக்கி போட்டாலும் கடல் நாரி போயிடும் அப்படிங்கிற அந்த ஸ்லாங்ல அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அந்த கடல் கெட்டு போய்விடும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப பிறருடைய மானத்தை பாதுகாப்பதில் தன் மனைவி மட்டுமல்ல, தன்னுடைய தோழர்கள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய நண்பர்கள் எல்லாருடைய மானத்தை காப்பதிலும் அல்லாஹுடைய தூதரவர்கள் சிறந்து விளங்கினார்கள். இப்ப செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நாம எண்ணங்கள்ல தவறானதை விட்டு என்ன செய்யணும், விலகி கொள்ளணும். தவறான எண்ணங்களுக்கு உள்ளத்துல இடம் கொடுக்க கூடாது. யாரையும் எதையும் எந்த காரணத்தை கொண்டும் துருவி ஆராயக்கூடாது. யாரை குறித்தும் எவரை குறித்தும் புறம் பேசக்கூடாது. புறம் பேசுவது மனித இறைச்சியை உண்பதற்கு சமமானது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய அற்புதமான அழகான உபதேசங்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து இறைவன் முடிக்கின்றான், வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், பாவத்திலிருந்து மீள்வதை ஏற்றுக்கொள்பவனாகவும் மிக்க கிருபை செய்பவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லி அல் குர்ஆன் பேசுகின்றது. அன்பானவர்களே, இதையெல்லாம் நினைவில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த தொடரிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.